அது என்ன பிரசன்ன பௌத்தம்னா, மாறுவேடம் பூண்ட ஒரு பௌத்தம். ஏறக்குறைய ஆதிசங்கரரும் புத்தரும் நெருங்கிய தொடர்பாளர்களாக இருந்திருக்கிறார்கள். நான் புத்தகத்தை பத்தி பேசுறேன். எனக்கு அரசியலோ கோயில் வீட்டதோ அல்லது பாட்டோ அதெல்லாம் தெரியாது. அதனால நான் படித்ததை, நான் உணர்ந்ததை உங்களுக்கு சொல்லணும். புத்தம் கடவுளை ஏற்கவில்லை. ஏன் ஏற்கவில்லை என்பதற்கு காரணம் சொல்லப்படுகிறது. காணாத ஒன்றை ஏற்க முடியாது என்பது அதனுடைய கருத்து. நான் எதை பார்க்கலையோ அதை நான் ஏற்றுக்க முடியாது. நான் எதை பார்க்கிறேனோ, எதை உணர்கிறேனோ அதை ஏற்கலாம். நான் எப்பொழுது கடவுளை பார்க்கவில்லையோ என்னால் ஏற்க முடியவில்லை. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாரு? அதுக்கு விடைகளற்ற கேள்விகள். கடவுள் பூமியில் இருக்கிறாரா? பூமிக்கு வெளியே இருந்து பூமியை படைத்தாரா? இந்த உலகம் யாரால் படைக்கப்பட்டது? எப்பொழுது படைக்கப்பட்டது? எந்த மாதிரியான கோணத்தில் படைக்கப்பட்டது? எந்த கேள்விக்குமே பதில் இல்லை என்பதால் என்னால் கடவுளை ஏற்க முடியவில்லை. அதனால பகுத்தறிவாதியோ கடவுளை நம்புகிறவன் முட்டாள் அப்படி இப்படிலாம் சொல்லலாம் விரும்புகிறது. பௌத்தனுடைய முதல் சூத்திரம் என்ன தெரியுங்களா? முதல் சூத்திரம், எண்ணங்கள் தான் மனிதனை உருவாக்குகிறது. அந்த மனித எண்ணங்களால் தான் உலகம் உருவாகிறது. அந்த எண்ணம் என்பது என்னன்னு கேட்டா, நல்லெண்ணம் என்பது புத்தனுடைய கருத்து. பைபிளும் இதைதான் சொல்லுது. பைபிள் இருக்கக்கூடிய முதல் வரி, as a man thinketh so is he. மனிதன் என்னவாக நினைக்கிறானோ அதுவாகவே ஆகிறான். என்னவாக நினைக்கிறான் என்பதுதான் எண்ணம் என்று இந்த மதத்திலே முதல் வரியாக சொல்லப்படுகிறது. உபநிடதத்திலே என்ன சொல்லப்படுகிறதுனா, நம்முடைய உபநிடதம் என்ன சொல்லுகிறதுனா, தேவமயோ தேவமய, காமமயோ காமமய, குரோதமயோ குரோதமய, தர்மமயோ தர்மமய என்று உபநிடதம் சொல்லுகிறது. அப்படின்னா என்னன்னா, தேவமயோ என்பது எவன் ஒளியை பற்றி யோசிக்கிறானோ அவன் ஒளிமயமானவனாக மாறுகிறான். காமமயோ காமமய என்றால் எவன் காமத்திற்கு அதிக முக்கியத்துவம் தருகிறானோ அவன் காமுகனாக மாறுகிறான். குரோதமயோ என்பது எவன் கோபமுடையவனாக மாறுகிறானோ அவன் கோபியாக மாறுகிறான். தர்மமயோ என்பது தர்ம சிந்தனை உடையவன் தர்மவானாக மாறுகிறான். இதுதான் முதல் சூத்திரமாக பௌத்தத்திலே சொல்லப்படுகிறது, புத்தருடைய புத்தகத்தில். இதையேதான் நாம திருமூலரும் தானே தனக்கு நண்பனும் பகைவனும் திருமூலர் சொல்றது இதுதான். அதுதான் தன்னை உணர தனக்கு ஒரு கேடு இல்லை என்று நம்முடைய இலக்கியங்கள் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து புத்தர் சொல்லுகிற மிகப்பெரிய விஷயம், எந்த நூலையும் கடவுள் படைத்ததாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஏன்னா கடவுள் எதையும் படைக்கவில்லை. ஏன்னா கடவுள் படைத்தது இல்லை என்று சொல்வது எதுக்குன்னா, கடவுள் குர்ஆனை படைத்தான். உங்களுக்கு தெரியும், பெருமானார் வழியாக குர்ஆன் சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு இறைவன் தான் பைபிளை சொன்னார். காற்றின் வழியாக வேதம் வந்தது என்று சொல்லப்படுகிறது. கடவுள் அருள் இருந்தால் அதிலே மாற்றம் வரக்கூடாது. ஏன்னா கடவுள் சொல்லிட்டா அது அவ்வளவுதான், கடவுளே சொல்லிட்டார், அதுக்கப்புறம் மாற்றம் வரக்கூடாது. அப்படி கடவுள் சொல்லி இருந்தால் மனித அறிவிற்கு எந்த வேலையுமே இல்லை. இது எதுவா இருந்தாலும் கடவுள் சொல்லிட்டார். அதனால நம்ம இதை எந்த விதமான புத்தி கூர்மையோ ஆன்மீக அறிவோ என்று பேசுவது எதுவுமே பொருந்தாது. கடவுள் சொன்னது மாற முடியுமா? மாறாது. ஆனால் மாறுகிறது. எப்படி மாறுது? பைபிளிலே உலகம் தட்டை என்று சொல்லப்பட்டது. பின்னாலே கண்டுபிடிக்கும் போது கலிலியோ சொல்லுகிறார் உலகம் உருண்டை. அதுக்கு என்ன நடந்தது தெரியுமா? எண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டாங்க கலிலியோ. ரெண்டு விதமான கருத்து இருக்கு. ஒண்ணு வீட்டு சிறை வைத்து இறந்தார், அல்லது எண்ணெய் வச்சு கொளுத்தினார். என்னத்துக்கு? கடவுள் சொன்னதை மாற்றி சொன்னார். உலகம் உருண்டை என்று சொல்லிவிட்டார். அது ஒத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இறைவன் தந்த புத்தகத்தில் உலகம் தட்டை என்று சொல்லி இருக்கிறது.
அடுத்து என்ன யோசிக்கிறோம்? பூமியை சூரியன் சுற்றுகிறது அப்படின்னு அதுல இருக்கு. ஆனா உண்மை என்ன? சூரியனை தான் பூமி சுற்றுகிறது. எனவே மாற்று கருத்துக்கள் வருவது மனிதனுடைய அறிவையும் திறனையும் காட்டுவது. அப்படி திறனையும் அறிவையும் அறிவாளிகளையும் அறிஞர்களையும் கண்டுபிடிப்புகளையும் காட்டணும்னா கடவுள் இதை சொன்னார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பௌத்தம் சொல்லுகிறது. இன்னும் கூட ஒரு செய்தி கூடுதலா சொல்லணும். குரங்கிலிருந்து பிறந்தான் மனிதன் என்று டார்வின் சொன்ன பிறகு அவன் எப்படி தண்டிக்கப்பட்டான் தெரியுமா? அந்த சர்ச்சில் முட்டி போட்டு நான் சொன்னது தப்பு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டது. அப்ப கடவுள் தான் சொல்லி இருந்தார் என்றால் அது பொருந்தாது. எனவே எந்த நூலையும் கடவுள் படைத்தார் என்பதை தயவு செய்து நம்பாதீர்கள். உங்கள் அறிவை கொண்டு இந்த உலகத்தில் எது சரி என்று நினைக்கிறீர்களோ அந்த சரியை நோக்கி பயணப்படுங்கள். அடுத்தது, ஆன்மா நிரந்தரமானது என ஏற்க மாட்டேன் என்பதிலே கவனமாக இருந்தார். ஏன்னா ஆன்மா நிரந்தரமானதாக இருந்தால் அது எப்படி முக்தி அடைய முடியும்? நிரந்தரமான ஒன்று முக்தி அடைவதற்கு வாய்ப்பில்லை. ஆனா மறுபிறப்பு மற்றும் வினை கொள்கையில் மற்றும் பௌத்த மதம் ஒத்துக்கொள்ளுகிறது. மனம் என்பது பிறப்பிற்கு முன்னாலும் இருந்தது, இறப்புக்கு பின்னாலும் இருக்கிறது என்கிறது பௌத்தம். அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க? ஒரு படிக்காத அல்லது எந்த அறிவும் இல்லாத மனிதன் என்று கருதக்கூடிய ஒருவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, அவன் மிகப்பெரிய ஞானியாக இருக்கிறான். அப்ப என்ன அர்த்தம் கேட்டா, அது மனம் சார்ந்த தொடர் நிகழ்வு என்பதால் ஆன்மா நிரந்தரமானது என்பதை ஏற்க முடியாது என்று பௌத்தம் சொல்லுகிறது. அதனால்தான் நாம கூட ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து என்று சொல்றாங்க. கம்பன் கூட கம்பனுடைய அறிவுக்கு காரணம் முன்னோர்களுடைய அறிவு என்று சொல்லப்பட்டது. ஆனா நீங்க பெரும்பான்மையான அறிஞர்களையோ எழுத்தாளர்களையோ பார்க்கும்போது அவருடைய முன்னோர்களை விட அவர்கள் கூடுதலான அறிவுள்ளவர்களாக இருக்கிறார். மனம் என்பது எண்ணத்திற்கான மூலம். மனதில் தான் எண்ணம் தோன்றுகிறது. எண்ணம் தான் செயலுக்கான அடிப்படை. எந்த எண்ணம் சரியாக இருக்கிறதோ அதை நோக்கிய செயல் சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எண்ணம் தான் மனிதனின் அடிப்படை என்கிறது பௌத்தம். அதனால்தான் நாலேஜ் இஸ் வெர்ச்சு என்று சொல்வார்கள். நல்லறிவே நல்லொழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. இதுல ஒரு சின்ன செய்தி, வெறும் கோட்பாடு இருந்தால் அது தத்துவம். வெறும் கோட்பாடு மட்டும் பேசப்பட்டால் அது தத்துவம். வெறும் வழிபாடு மட்டும் இருந்தால் அது நம்பிக்கை. ஆனா இந்த தத்துவமும் நம்பிக்கையும் எப்பொழுது இணைகிறதோ அப்பொழுதுதான் சமயம் தோன்றும். எப்பொழுது இந்த தத்துவம் தனியாகவும் நம்பிக்கை தனியாகவும் இருக்கிறதோ அப்பொழுது சமயம் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை. அதனால்தான் புத்தன் வாழும் வரை அறிவும் ஒழுக்கமும் பேசப்பட்டது. புத்தன் மறைந்ததும் கோட்பாடும் வழிபாடும் இணைந்து புத்தனையே கடவுளாக்கிவிட்டோம். புத்தனையே கடவுளாக்கியதற்கு காரணம் வழிபாடுதான். ஏன்னா வழிபாடு என்று ஒன்று இல்லை என்றால், நம்ம மதத்துல கூட எடுத்துக்கோங்க அல்லது கிறிஸ்துவ மதத்தில் எடுத்துங்க, வேற எடுத்துங்க, வழிபாடு ஒன்று இருப்பதால் தான் நாம் அது விட்ட போய் கடவுளே என்னை காப்பாற்று, உன்னை விட்டா எனக்கு வேற ஆள் இல்லை, இந்த கஷ்டத்துல இருக்கிற என்னை சரி செய்யணும் சொல்றதுக்கான வழிபாடு. கிறிஸ்துவ மதத்திலையும் ஒரு அறை இருக்கும், அங்கே ஒரு பாதிரியார் இருப்பார். நீங்க படுகிற கஷ்டங்களை அங்க போயிட்டு அவர்கள் காதுக்கு மட்டும் சொன்னால் அவர் அதற்கு தீர்வு சொல்வார் என்று வைத்ததால் தான் மதங்கள் வாழ்கிறது. அடுத்தது, வாழ்க்கை என்பது ஒரு பிரவாகம். பிரவாகம்னா என்னன்னா நதி மாதிரி. வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் பிறந்து அவனோட இறந்து போவதல்ல, இறந்த பிறகும் தொடர்கிறது என்று சொல்லப்படுகிறது. நாம இதிலே 3 படிநிலைகளை பார்க்கிறோம். முதல் படிநிலை அது அரகட் என்று சொல்லப்படுகிறது. அது ஒழுக்கம் சார்ந்து நடப்பது. அதற்கு அடுத்த நிலை போதிசத்துவர் என்று சொல்லப்படுகிறது. அது காம குரோதங்களை முழுமையாக நீக்கியவர். அப்ப முதல்ல அரகட், அடுத்தது போதிசத்துவர், அதற்கு பிறகுதான் புத்தன் என்கிற நிலை வருகிறது. அந்த புத்தன் என்கிற நிலை கடைசி நிலை. அது பூரண ஞானம் கனிந்த நிலை, இறுதி நிலையே புத்தன். இறந்த காலத்து எண்ணில் புத்தர்களும் சிறந்து அருள் கூர்ந்து திருவாய் ஒழிந்தது என மணிமேகலை சொல்லுகிறது. மறுபடியும் அந்த வரியை சொல்றேன்.
இறந்த காலத்து எண்ணில் புத்தர்களும், எண்ணிலடங்காத புத்தர்கள் எல்லாம் சிறந்து அருள் கூர்ந்து திருவாய் மொழிந்தது என்று சொல்லப்படுவதால் இந்த புத்தருக்கு முன்னால் பல புத்தர்கள் இருந்தார்கள் என்பது உண்மையாகிறது. இப்படி புத்தருக்கு முன்னால் பல புத்தர்கள் இருந்ததால் இப்பொழுது புத்தருக்கு பின்னால் நாமும் புத்தராகலாம் என்று இவர் எழுதியிருக்கிறார். அடிப்படையான காரணம் என்றால் இவர் மட்டுமே புத்தர் இல்லை, இவருக்கு முன்னால் பல புத்தர்கள் இருந்திருக்கிறார்கள், இவர் ஒரு புத்தராக வந்திருக்கிறார். எனவே இவருக்கு பின்னால் புத்தர் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்களும் புத்தராகலாம் என்று அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா புத்த மதத்தினுடைய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா? ஒழுக்கம் தான். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை, ஒழுக்கம் இல்லாத அறிவு எதற்கும் பொருந்தாது என்பதால் தான் 317 ஆண்டுகளுக்கு பிறகு, அவருக்கு புத்தருக்கு பிறகு 317 ஆண்டுகளுக்கு பிறகு நும்பினியிலே அசோகர் ஒரு ஸ்தூபியை எழுப்புகிறார். ஏன் அங்க எழுப்பினார்னா, அந்த புத்தருடைய தாயார் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு போறாங்க. போகிற வழியில நும்பினியிலேயே குழந்தை பிறந்து விடுகிறது. அந்த இடம்தான் புத்தர் பிறந்த இடம் என்று கருதிதான் அசோகர் அந்த இடத்திலே ஸ்தூபியை வைத்தார். நீங்க யோசிச்சு பார்க்கலாம், இத்தனை புத்தர்கள் இருந்தார்களா என்று. நீங்க இன்னும் நல்லா யோசிச்சீங்கன்னா 24வது தீர்த்தங்கரர் தான் மகாவீரர். மகாவீரருக்கு முன்னால் 23 தீர்த்தங்கரர்கள் இருந்திருக்கிறார்கள். 24வதாகத்தான் மகாவீரர் வந்திருக்கிறார். ஆனா அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவர் தான் இறுதியான தீர்த்தங்கரர் சொல்லிட்டாங்க. அதனால மீண்டும் நீங்களும் மகாவீரராகலாம்னு புத்தகம் எழுத முடியாது, நீங்களும் புத்தராகலாம் என்றுதான் எழுத முடியும். எனவே இதை அழகாக கடைசியில என்னுடைய ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு மரம் யோசித்ததாம், வாலி எழுதின கவிதை ஐயாவுக்கு தெரியும். ஒரு மரம் யோசித்ததாம், நம்மிடம் இருந்து பல வகையான சிலுவைகளை செய்கிறார்களே, நம்மிடம் இருந்து பல வகையான சிலுவைகளை செய்கிறார்களே, மனிதர்கள் இத்தனை மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாழ்கிறார்களே, ஒருவர் கூட ஏன் இயேசுவாகவில்லை என்று அந்த மரம் யோசித்துக் கொண்டதாம். அதே போல நம்மிடம் இருக்கக்கூடிய இந்து மதத்திலே ஒரே முறை ஒரு கல் கோயிலுக்குள் போகிறது, அது கடவுளாக மாறுகிறது. 1000 முறை அந்த கோயிலுக்குள் போகிற மனிதன் மனிதனாகவே ஆகவில்லையே என்று வருத்தப்படுகிறோம். எனவே மனிதன் ஆவதற்கான ஒரே வழி கண்டிப்பாக ஒழுக்கமாக இருப்பது. அதனால்தான் புத்தம் சரணம் கச்சாமி என்றார்கள். கச்சாமின்னா வேற ஒண்ணு இல்ல, கச்சாமி என்பது அடைக்கலம். புத்தம் சரணம் கச்சாமி என்பது, புத்தம் என்றால் தலைமை, தலைமையாக இருப்பவனை வணங்குவதுதான் அடைக்கலம். அதுக்கு சங்கம் சரணம் கச்சாரி என்பது, சங்கம் என்பது கூட்டமாக இருப்பது. ஒரு தலைவன் தனக்கான கூட்டத்தை வைத்துக் கொண்டு அவர்களுக்கு அடைக்கலம் தருபவனாக இருக்க வேண்டும். தர்மம் சரணம் கச்சாமி என்பது, அந்த தலைவன் தன்னுடைய கூட்டத்திற்கு தர்மவானாக இருக்க வேண்டும். அது அரசியலுக்கும் பொருந்தும், நம்மை போன்ற இலக்கியவாதிகளுக்கும் பொருந்தும், பொதுமக்களுக்கும் பொருந்தும். எனவே தலைவன் என்பவன் தன்னை சார்ந்த கூட்டத்திற்கு தர்மம் உள்ளவனாக, நீதிமானாக இருக்க வேண்டும். அறம் சார்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். ஒழுக்கம் சார்ந்த வாழ்க்கை வாழ்வதற்காக 8 ஒழுக்க நெறிகளை சொன்னார் ஐயா. அவர்களை சொல்லிட்டாங்க. எனவே நாம் இந்த பிக்குவின் ஞானம் கருதி சீலங்கள் 5 தான். போதனையை புத்தர் தொடங்கும் போது 5 பேர் தான் இருந்தார்கள். அதற்கு பின்னால் 60 பேர் அவருடைய பேச்சை கேட்டார்கள். 60 பேரிடம் அவர் ஒரே விஷயம் தான் சொன்னார், தனித்தனியாக போய் போதியுங்கள் என்று. அப்பொழுது ஒரு துணிச்சலான ஒருவன் எழுந்து கேட்டான், நான் இப்பொழுதே ஞானம் பெற வேண்டுமானால் என்னவை செய்ய வேண்டும்? நீங்கள் போய் போதிக்கிற இடத்திலே ஒருவன் உங்களை கெட்ட வார்த்தை சொல்லுகிறான், என்ன செய்வீர்கள்? அடடா, இவ்வளவு பேரில் இருக்கும்போது நீங்கள் கெட்ட வார்த்தை சொன்னால் கூட அது ஒன்றும் தவறில்லை, என்னிடம் இருக்கக்கூடிய குறையைத்தானே சொல்லுகிறீர்கள் சொல்லுவேன். ஒருவேளை அவன் வைத்திருக்கிற ஆயுதத்தை கொண்டு அடித்து உன்னை கொன்றால் என்ன செய்கின்றார்? அடடா, எனக்கு இப்பொழுதே ஞானம் கிடைக்க வழி கிடைத்து விட்டதே என்று சொல்வேன் என்று சொன்னதும் புத்தர் சொன்னார், நீ ஞானியாகிவிட்டாய், உனக்கு கவலை இல்லை என்று. எனவே சீலங்கள் முக்கியம். கொல்லாமை, திருடாமை, விபச்சாரம் செய்யாமை, பொய்யாமை, போதைப் பொருள் தவிர்த்தல் என்ற அருமையான சீலங்களை சொல்லி இருக்கிறார். கண்டிப்பாக நாம் நல்ல செய்திகளை நிறைய ஏற்றுக்கொள்வதன் மூலமாக 80வது வயதிலே அவர் ஒரு வேடன் வீட்டிலே கொடுத்த
காட்டுப்பன்றியினுடைய உணவை சாப்பிட்டு தான் இறந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அது அவருடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளவில்லை, அதனால் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் அதை சாப்பிடலாமா என்று கேட்கலாம். அவரோடு இருந்த அத்தனை சீடர்களையும் ஒதுக்கிவிட்டு அவன் எனக்கு அன்பாய் தருவதால் அதை நான் சாப்பிடுகிறேன் என்று சாப்பிட்ட புத்தனுடைய பெருமை அது மிக மிக உயர்வானது. 29 துறவு கொண்டு 35 துறவு நிலையிலிருந்து நிகழ்ச்சியாக மாறி 45 ஆண்டுகளாக போதித்த இந்த புத்தனுடைய வரலாறுகள் வேற ஒன்னும் சொல்லல. ஒழுக்கம் 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 உயிரினும் வம்பப்படும். ஒழுக்கம் தாண்டிய வாழ்க்கை எதுவுமே இல்லை. அது குடும்பமாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஆன்மீகமாக இருந்தாலும், வாழ்க்கை முறையாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும் ஒழுக்கமாக இருப்போம், புத்தனாக முயற்சிப்போம். நன்றி, வணக்கம்.